அனைத்து ஊடக நண்பர்களையும் அன்போடு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு அழைக்கின்றோம். இந்த ஆண்டு 11 நாட்கள் அன்னை வேளாங்கண்ணி திருவிழா நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரையிலும் இது நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 4:30 மணிக்கு கொடி பவனியானது தொடங்கும். பிறகு 5:45 மணிக்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் கொடியேற்றப்படும். அதற்கு பிறகு திருப்பலி நடைபெறும். குறிப்பாக இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்விலே லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வந்து கூடுவதை கடந்த ஆண்டுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஆண்டும் அவ்வாறு லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு உண்டு. அதற்கு பிறகு அடுத்த நாள் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை பெருவிழா. இந்த நற்கருணை பெருவிழாவின் போது திருப்பலிக்கு பிறகு நற்கருணையானது பவனியாக குறிப்பாக எலியட்ஸ் கடற்கரை பீச் வழியாக எடுத்து வரப்படும். பிறகு 7ஆம் தேதி அன்னை மரியாவினுடைய திருத்தேர் திருவிழா. அன்றைக்கு மாலையிலே 5:30 மணிக்கு தேர் பவனியானது தொடங்கும். பிறகு ஆடம்பர கூட்டு திருப்பலி சென்னை மயிலை பேராயர் அவர்களால் நிறைவேற்றப்படும். பிறகு 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா. காலை 2 மணி முதலே திருப்பலிகள் தொடர்ந்து நடைபெறும். பிறகு அன்று மாலை 5:30 மணிக்கு ஜபமாலை மற்றும் கொடி இறக்குகிற அந்த திருப்பலியானது நடைபெறும். இதோடு இந்த விழாக்கள் எல்லாம் முடிவடையும். இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு மைய கருத்தை வைத்துதான் விழாக்களை எடுக்கின்றோம். இந்த ஆண்டு அமைதி என்கின்ற மைய கருத்தை வைத்து இந்த 11 நாட்களும் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அதற்கேற்றார் போலவே அந்த தலைப்புகளிலே அமைதி அல்லது சமாதானம் என்கின்ற தலைப்பிலே வருகின்றவர்கள் அதை பற்றி பேசுவார்கள், மறையுரை ஆற்றுவார்கள். ஏன் இந்த ஆண்டு இந்த அமைதி என்கின்ற மைய கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால், உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திருச்சபையிலே புனிதர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். இத்தாலிய நாட்டிலே பிறந்தவர், 13ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் 1726ஆம் ஆண்டு இறந்தார். அவர் இறந்ததனுடைய 800வது ஆண்டை நினைவு கூறுகின்ற வகையிலே அகில உலக திருச்சபை, எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். இறைவா, என்னை அமைதியின் கருவியாக்கும் என்கின்ற ஜபத்தை இயற்றியவர் இவர்தான். எனவேதான் அந்த அமைதி தனி மனிதன் தொடங்கி உலக நாடுகள் வரையிலும் இன்றைக்கு அமைதியற்ற ஒரு சூழல் நிலவு வருகின்ற காரணத்தால் அந்த அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று மக்களை தூண்டுவதற்காகத்தான் இந்த மைய கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. திருவிழாவை பொறுத்த மட்டிலே இவ்வளவுதான் விவரங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் சொல்லுகின்றோம். பிறகு இந்த திருவிழாவுக்காக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக பக்தருடைய அடிப்படை வசதிகள். ஒன்று, நம்முடைய காவல்துறையும் சென்னை மாநகராட்சியும் திருத்தல நிர்வாகமும் இணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள், குறிப்பாக பக்தர்கள் அதிகமாக கூடுகின்ற இந்த இடத்திலே நாட்களிலே இந்த கழிப்பறைகள் ஏறக்குறைய நிர்வாகத்தின் சார்பாக, இந்த திருத்தலத்தின் சார்பாக 20 மொபைல் கழிப்பறைகளும், மாநகராட்சியின் சார்பாக 3 கழிப்பறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது தவிர 3 இடங்களிலே வாட்டர் டேங்க் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிய சிறிய தண்ணீர் குடிக்கிற அந்த இடம் கூட அந்த
பாத்திரங்கள் கூட அங்காங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறப்பு பேருந்து சேவையும் இந்த நாட்களிலே நம்முடைய பாரிமுனை, சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு, பெரம்பூர், வில்லிவாக்கம், மயிலாபுரம், வடபழனி, தாம்பரம், வேளச்சேரி மற்ற பகுதிகளிலிருந்தும் மாநகர போக்குவரத்து இந்த பேருந்துகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கொடியேற்றுகின்ற அந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் மாதம் 7 மற்றும் 8 இந்த 2 நாட்களும் அதிகமாக பேருந்துகள் இயக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மருத்துவ முகாம்களும் அவசர சிகிச்சைக்காக உதவிக்காக திருத்தல வளாகம் மற்றும் பீச் பகுதிகளிலே முதலுதவி மையங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. நம்முடைய தாமஸ் மருத்துவமனை சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வாகனமும் மற்றும் பெருநகர் சென்னை மாநகராட்சி சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வாகனமும் நம்முடைய பக்தருடைய மருத்துவ அவசர தேவைக்காக நிறுத்தப்பட்டுள்ளன. மற்றும் தூய்மை பணிகள் திருவிழா நாட்களிலே உங்களுக்கு தெரியும், பல பேர் வந்து கூடுகின்ற இந்த நாட்களிலே குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த மாநகராட்சி சார்பில் உர்பேசர் கூடுதல் தூய்மை பணியாளர்களை நியமித்து இந்த பணியும் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் தொடர் கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுத்தப்படுவார்கள். சிசிடிவி கேமராக்கள் ஏறக்குறைய 45 பொருத்தப்படுகின்றன. ஆலயத்தை சுற்றியும் மற்றும் கடற்கரை சாலைகளிலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தற்காலிக கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்படுகிறது. கடற்கரை பாதுகாப்பு மற்றும் தீயணைப்புத்துறை பெசன் நகர் கடற்கரை அருகில் இருப்பதால் பக்தர்கள் கடலில் இறங்குவதை தவிர்க்க கூடுதல் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கடலோர பாதுகாப்பு குழுவினரும் தீயணைப்பு வீரர்களும் மீட்பு படகளோடு பணியில் அமர்த்தப்படுகின்றார்கள். மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, கூட்ட நெரிசலில் குழந்தைகள் தவறாமல் இருக்க காவல்துறை சார்பில் தகவல் அட்டைகள், கண்காணிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. போக்குவரத்து மாற்றங்கள், வாகன கட்டுப்பாடு முக்கிய நாட்களில் பெசன் நகர் அவென்யூ மற்றும் கடற்கரை சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும். அதுபோலவே வாகனங்களை நிறுத்துவதற்காகவே கடந்த ஆண்டுகளைப் போலவே தனியாக தற்காலிக வாகன நிறுத்தும் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் அந்த பணியை செய்கின்றார்கள். ஆக இத்தனை ஏற்பாடுகளையும் இந்த ஆண்டு திருவிழாவுக்கு செய்திருக்கிறோம். இன்னும் ஏதாவது தேவைப்பட்டால் நமக்கு காவல்துறையினரோ மற்றவர்களோ தெரிவித்தால் தேவையான வசதிகளையும் பாதுகாப்பையும் நாம் பக்தர்களுக்கு செய்து தருவோம். இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெற உங்களுடைய பேராதரவு மிக மிக அவசியம். காரணம், நீங்கள் தான் செய்திகளை, உண்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றீர்கள். உங்கள் வழியாகத்தான் மக்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகை தருகின்றார்கள். எனவே இந்த பணியை செய்வதற்கு முன் வந்த உங்கள் அனைவருக்கும் அந்த திருத்தலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஏறக்குறைய 3 LED திரைகள் அமைக்கப்படுகின்றன. கூடுதல், அதாவது நம்ம இந்த பீச் வழியா ஒன்று வரும், அதுக்கப்புறம் இந்த சந்தோஷ் ஹாஸ்பிடல் வழியாக ஒன்று வரும். அதற்கு மேல் அமைப்பதற்கு முடியாதுன்னு நினைக்கிறேன், கூட்ட அதிகமாக இருக்கின்ற காரணத்தால். அவர்கள் ஒன்றும் சொல்ல இல்ல கொடியேற்ற நிகழ்வோடு எதுலையுமே அரசு தரப்பில் யாரும் பங்கேற்கவில்லை. ஏன்னா இது முழுக்க இது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒன்றுன்றதுனால அந்த மாதிரி யாரையும் அழைக்கல. ஏன்னா நிறைய புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு சரியான நேரத்துல இந்த திருப்பலிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது. யாரும் அணுகல, நாம யாரையும் அழைக்கவில்லை. நான்
இது முன்னைய ஆண்டுகளை விட இது அதிகம் தான். முன்ன ஒரு 20 தான் போடுவோம். இப்ப காவல்துறையினரே கேட்டுக்கொண்டதால் தான் அதிகமான கேமராக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். இல்ல வேற ஒண்ணும் வழிமுறை சொல்ல, அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த கடைசியில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சரியாக அந்த திருப்பதியினுடைய தெரியல அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது. இது சொல்லிட்டே தான் இருக்காங்க வருஷத்தை. அதே போல குடியேற்றம் ஏறக்கூடிய அந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இந்த பகுதிக்கு வராங்க. அதை தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம்? ஒவ்வொரு முறையும் அந்த குடியேற்றம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய அளவுல கூட்டம் கூடியிருக்காங்க. ஒரு சிறிய இடத்துல அதிக அளவு கூட்டம் கூடியது. அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை? இல்ல, இது வந்து முற்றிலுமாக அந்த 29ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வு நம்ம யாருடைய கையிலும் இல்லை. இப்ப காவல்துறையினர் தான் நமக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும். அவங்க செய்து வருகிறார்கள். நான் நேரடியாகவே கமிஷனரை போய் சந்தித்து அவர் அழைப்பதை கொடுத்தேன். அவர் சொன்ன நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் என்று உறுதி. ஒலி கேட்கலீங்க, ஒலி கேட்கல, அதுக்கு ஏற்பாடு செய்யல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுமக்களுக்கு நீங்க அந்த பக்தர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, வெளியூர் மக்கள் அதிக அளவுல, பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல? இல்ல, தொடர்ந்து நானோ அல்லது அதுக்கு அறிவிப்பாளர்கள் இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து அவர்களே நினைக்கணும், அவங்க நம்ம மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். பொதுமக்களே கூட அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் அது போட்டிருக்கேன், குழந்தைகளையும் அது நான் என்னுடைய திருப்பலி அறிவிப்பிலும் போட்டிருக்கேன். குழந்தைகளையும் உங்கள் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அந்த மாதிரி ஓகே. அந்த மருத்துவ முதலுதவி மையங்கள் அவர்களிடம் இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். நல்லது, சந்தோஷம். வெரி குட்.